வெறும் 50 ரூபாலாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு 30 வருஷம் வெயிட் பண்ணணும், 50 வருஷம் வெயிட் பண்ணணும்னா யார் சார் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுவாங்க? அதுக்குலாம் நீங்கள் எனக்கு வழி கேட்டிங்கன்னா என்னுடைய பையனுக்கு வழி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு தானே அந்த மாதிரி டைலாக்ஸ் இதுக்கு அப்படி சொல்லுவாங்க. சரிப்பா, நான் உனக்கு வாழறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, நீ வந்து ஒரு ஐயா ஓகே. இப்போ ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. 93லேருந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இன்னைக்கு வந்து 2025 அப்படின்னதாங்க 1995 30 வருஷத்துக்கு பின்னாடி 30 வருஷத்துக்கு பின்னாடி பின்னோக்கி போகிறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 3 ஃபண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுலெல்லாம் வந்து இதே 1500 ரூபாயை போட்டிருந்தோம்னா என்ன ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொன்னேன், 1500 ரூபா போட்டவங்களுக்கு 3 கோடியிலேருந்து 4 கோடின்னு. அப்போ 1500 டிவைட் பண்ணுங்க, 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 500 ரூபா போட்டிருந்தாலே, இங்கிலீஷில் ஒரு அழகான சேயிங் இருக்கு. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, when it comes to small things okay we won't do. அதாவது content is for educational purposes only. Consult a finance professional before investing. பத்மநாபன் சாருடைய பட்ஜெட் பத்மநாபன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். நான் பிரவீன் சார். ஆக்சுவலி சாரோட ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக இருந்துச்சு. அந்த வீடியோவுக்கு நான் கமெண்ட்ஸ் நீங்கள் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த வீடியோ என்னன்னா, ஒரு 50 ரூபா கூட உங்களால் சேமிக்க முடியாதா அப்படின்னு அது ஆரம்பிக்கும். அந்த வீடியோவே நான் போடுறோம், அதுவும் பாருங்க. ஏன்னா அந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் சாமானிய மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா அது ரொம்ப ஷார்ட் வெர்ஷனாக இருக்கும். 1 நிமிஷம் போடுற வீடியோவில் அவ்வளோதான் கண்டென்ட் கொடுக்க முடியும் ஆக்சுவலி. ஸோ அதனால அதை பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு பேச வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரவீன் சார். அந்த வீடியோ பயங்கர ரீச், பயங்கர வைரல். அதில் நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா கூட உங்களால் சேமிச்சு வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. எனக்கு அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுனா, அதோட கிளாரிட்டி வேணும். அதில் எப்படி நீங்கள் சொல்லியிருக்கின்றது அதில் சிம்பிளாக என்ன, ஏன் ஒரு நாளைக்கு 50 ரூபான்றதுல இருந்து ஆரம்பிச்சிங்க சார்? யாருக்காக இந்த வீடியோ பண்ணப்பட்டது, ஏன் 50 ரூபான்னு ஆரம்பிச்சிங்கன்றது எனக்கு முதல் கேள்வி. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய டாஸ்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டாஸ்க் வந்து நமக்கு ரொம்ப மலைப்பாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சின்ன சின்ன இதாக நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னதுன்னா அது ஈஸியாக இருக்கும். அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, த பாத் ஆஃப் எ 1000 மைல் பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப் அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்தோடனே 5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னதுன்னா, ஐயோ 5 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே மலைப்பாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் அந்த கூட்டிகிட்டு போகிறவர், எஸ்பெஷலி ஒரு மலை ஏறுற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் தூரம் தான், இங்கே பாருங்க தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் தான் அப்படிம்பாங்க. ஸோ அவ்வளோ தூரம் தானே அப்படிங்கும்போது அங்கே போயிடுவாங்க. போனவுடனே இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சரிங்க சார். இது சொல்லும் போது எனக்கு டக்குன்னு அம்மாக்கள்லாம் இருப்பாங்க, இந்த ஒரே ஸ்பூன் தான், ஒரே ஸ்பூன் தான், ஒரே ஸ்பூன் தான் அப்படின்ற மாதிரி. கரெக்ட். குழந்தை ஊட்டும் போது பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் இது எங்கள் பேர் கடைசி ஒரு ஸ்பூன் தான், இன்னும் 2 ஸ்பூன் தான், இப்படி தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே வந்து ஒரு சின்னதாக பார்க்கும்போது என்னென்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்பிக்கை வரணும். இப்போ நான் வந்து இந்த இதே 50 ரூபாங்கிறது வந்து நத்திங் பட் 1500 rupees பர் மந்த். இப்போ 1500 அப்படின்னோன்னா, ஐயோ 1500 ரூபாயா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த 1500 வந்து நீங்கள் டிவைடட் பை 13 போட்டிங்கன்னா 50 rupees. இன்னைக்கு நிறைய பேர்னால 50 ரூபா சேர்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென் ஆர் யாராவது இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ஆஃபீஸில் வந்து டீ காஃபிலாம் குடித்தா கூட வெளியில் போய் ஒரு டீ குடிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சுகம். கரெக்டாக? அதுக்கு வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா, நீங்கள் மட்டும் குடித்தா 15 ரூபா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்கட்டு, தம் அடிக்கிறவன் தம்மு, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 50 ரூபா ஆயிடும். அதான் நான் வந்து இந்த 50 ரூபாய்க்கு தானே ஜஸ்டிஃபை பண்ணணும், அதுக்கு மேலே இருந்துட்டு போகுது. ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்டிஃபை ஃபார் 50 rupees. ஸோ 50 rupees அப்படிங்கிறது வந்து எல்லாருனாலையுமே சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது சிறுதுளி பெருவெல்லம் அப்படிம்பாங்க. நம்ம மோஸ்ட்லி என்ன நினைக்கிறோம்னா, என்னப்பா 50 ரூபாயெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம்தான் இருக்குது. ஸோ இது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், திருப்பி நான் அதை சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இங்கிலீஷில் ஒரு அழகான சேயிங் இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, when it comes to small things okay we won't do. அதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னப்பா இதெல்லாம் நான் என்ன போய் பண்ண சொல்கிறேன், ஜிஜிபி இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்.
அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்ததுன்னா when it comes to small things we won't do. ஓகே. when it comes to difficult things we can't do. ஓகே, ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா ஐயோ என்னப்பா இவ்வளோ பெரிய விஷயம்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ சின்ன விஷயத்த நான் பண்ண மாட்டேன், பெரிய விஷயம் என்னால் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலி வி எண்ட் அப் டூயிங் நத்திங் அப்படிம்பாங்க. கடைசியில் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் என்னோடய ரீல்ஸில் சொல்லுவேன், வெறும் 50 ரூபாலாம் போட்டு நீங்கள் வந்து ஒரு 30 வருஷம் வெயிட் பண்ணணும், 50 வருஷம் வெயிட் பண்ணணும்னா யார் சார் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுவாங்க? அதுக்குள்ளலாம் நீங்கள் எனக்கு வழி கேட்டிங்கன்னா என்னுடைய பையனுக்கு வழி சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு தானே அந்த மாதிரி டைலாக்ஸ் இதுக்கு அப்படி சொல்லுவாங்க. சரிப்பா, நான் உனக்கு வாழறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, நீ வந்து ஒரு 5000 ரூபா போடணும்னா, சார் நீங்கள் வந்து காமன் மேனை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் உங்கள் சர்க்கிளில் வந்துட்டு எல்லாரும் 5000 ரூபா, எத்தனை பேர்னால 5000 ரூபா சேமிக்க முடியும் அப்படிங்கிறீங்க. அதாவது இப்படி சொன்னால் அப்படி, அதாவது சின்னதாக சொன்னோன்னா அதை பற்றி நீங்கள் ரொம்ப இக்னோர் பண்ணுறீங்க, பெரிய இதை சொன்னால் என்னால் பண்ண முடியாது. சேம் திங் தான் அது வந்து ரெசனேட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து என்னென்னா அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 50 ரூபாங்கிறத வந்து we can convert into a monthly. ஸோ மந்த்லி வந்து 1500, ஒரு 30 வருஷம். ஸோ 30 வருஷம் போட்டோம் அப்படின்னதா இருந்ததுன்னா அட் த ரேட் ஆஃப் 15%, அது வந்து 1 கோடி ரூபாய் வந்துடும். இப்போ நம்ம வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறோம், ஒரு ப்ராபபிலிட்டி, அதாவது ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஓகேயா, எப்போதுமே இந்த விஷயத்தை மட்டும் பேசுறதை விட இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய கன்விக்ஷன் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா ப்ரூஃப் வேணும்னு கேட்பாங்கல்ல, எப்போதுமே ப்ரூஃப். ஓகே, இப்போ ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. 93லேருந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இன்னைக்கு வந்து 2025 அப்படின்னதா இருந்தால் 1995, 30 வருஷத்துக்கு பின்னாடி, 30 வருஷத்துக்கு பின்னாடி பின்னோக்கி போகிறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 3 ஃபண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதுலெல்லாம் வந்து இதே 1500 ரூபாயை போட்டிருந்தோம்னா என்ன ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னதா, நான் வந்து சொன்னது வந்து 1 கோடி ரூபாய் சொல்லியிருக்கேன், புரியுதுங்களா? இங்கே வந்து 2 ஃபண்டில் 1500 ரூபா போட்டதுக்கு 3 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபண்டில் 4 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ 3 கோடி 4 கோடி ரியலாக ரிட்டர்ன் கொடுத்த ஒரு சினாரியோ இருக்கும்போது நான் என்னுடைய ப்ரொஜெக்ஷன் வந்து 1 கோடி ரூபா தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஓகேப்பா, இதெல்லாம் நடக்காது, சும்மா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துடும், அல்லது வந்து ஜப்பானில் வந்து ஒரு 20 வருஷம் மார்க்கெட்டே சரியில்லை, அந்த மாதிரி நமக்கு வந்துடும், இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் தேடலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரி சரி, இப்போ நீங்கள் சொன்ன விஷயமே எனக்கு வந்து இதில் கமெண்ட்ஸ் எப்படி வரும்ன்றது எனக்கு இப்பயே தெரியும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன சொன்னீங்க, இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி 1995ல நீங்கள் 1500 ரூபா போடுறீங்க அப்படிங்கும்போது 1995 1500 ரூபா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற பேசுறாங்க. இன்னைக்கு அதை யோசிச்சு பாருங்க, நீங்கள் 1500 நிறைய பேருக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி 50 ரூபான்னு சொல்கிறோம். ஒரு மாசத்துக்கு 1500 பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இது நம்மளால இத்தனைக்கும் நம்ம ஸ்டெப் அப் கூட பண்ணல, ஸ்டெப் கூட பண்ணாம அன்னைக்கு எவ்வளவு போட்டோமோ அதுதான். இன்னைக்கு 1500 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி அடுத்து 30 வருஷம் போக 1500 ரூபா ஒரு பணமாவே இருக்காது. அது சும்மா இன்னைக்கு 10 ரூபான்ற மாதிரி கூட இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கலாம். அப்போ இது போட்டா ஒரு கார்பஸ் வரும் அப்படின்னு சொன்னா வச்சுங்களா, உங்களுக்கு வந்து 30 வருஷம். அடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன, 1500 ரூபா 1995 பெரிய அமௌண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 30 வருஷம் யாராச்சும் போட முடியுமா அப்படிம்பாங்க. ஆனா மக்கள் மிஸ் பண்றது என்னன்னா, 1995ல நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா இன்னைக்கு கையில இருக்குன்னா அதை யாருமே வந்து சின்ன அமௌண்ட் சொல்லவே மாட்டாங்க. இல்ல அப்படி யாராவது சின்ன அமௌண்ட் சொன்னா என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணி. பில் கேட்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னதுன்னா, பீப்புள் ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் த ஃபியூச்சர், ஓவர் எஸ்டிமேட் த ப்ரெசன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னதுன்னா அதெல்லாம் எங்க கிடைக்க போகுது என்னங்கிறத பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கண்ணுக்கு பக்கத்துல வந்து அதை வச்சுட்டு பூதாகாரமா ஐயோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு அதை வந்து நம்ம பெரிய லெவல்ல நினைச்சிட்டு இருக்கோம். சரி, இதுல நீங்க சொல்லும்போது சாரி சார் திருப்பி இன்டர்ப்னா, நாகேஷோட ஒரு காமெடி ஒன்று இருக்கு இல்லைங்க சார், ஒரு கல் எடுத்து கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா உனக்கு உலகமே இருட்டான மாதிரி இருக்கும், ஆனா தூரத்துல வச்சு பாரு அது ரொம்ப சின்னதா தெரியும் அப்படின்ற மாதிரி. சேம் திங் அதேதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஈவன் தான் ரொம்ப சின்ன மணியா இருந்தா கூட அவ்வளவு ஆயிருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா
அன்னைக்கு 1500 போடுறது கஷ்டம்னா நான் என்ன சொன்னேன், 1500 போட்டவங்களுக்கு 3 கோடியிலேருந்து 4 கோடின்னு. அப்போ 1500 டிவைட் பண்ணுங்க, 3ஆல டிவைட் பண்ணுங்க. 500 போட்டிருந்தாலே 1 கோடி வந்திருக்கும்ல. ஆமாம், அப்போ வந்திருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆர்கியூ பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சைட் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, இது நமக்கு அவ்வளோ நாளாக தெரியல, அதை நம்பி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு அந்த பாத்தில் போகும்போது யூ வில் நாட் இன்வெஸ்ட் ஒன்லி 1500. நீங்கள் இன்னும் கூட இன்வெஸ்ட் பண்ணி யூ கேன் கிரியேட் மோர் வெல்த். புரியுதுங்களா? அதனால ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா யூ வில் நெவர் லேர்ன் ஸ்விம்மிங். தண்ணிக்குள்ளே விழுந்தாதான், தண்ணிக்குள்ளே குதிச்சாதான் நீங்கள் வந்து கற்றுக்கவே முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க. ஸோ யூ வில் கெட் கைடன்ஸ். ஸோ டெஃபினட்டாக வெல்த் கிரியேட் பண்ணலாம். ஓகே சார், இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கடைசியாக ஆட் ஆன் பண்ணிட்டு முடிச்சிடலாம் இருக்கேன். என்ன அப்படின்னா, இது பக்கமாக நான் உங்ககிட்ட கௌஷிக் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அதை பண்ணுறதுக்கான ஆரம்ப புள்ளியை நம்ம தொடங்காமல் இருக்கோம் அப்படின்னா அது தொடங்கவே தொடங்காது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டைம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, சில்ட்ரனுக்கு அந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து அந்த பேக்கெட் பண்ணி கொடுக்குற வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். அதுலேயுமே நான் ரொம்ப அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நாம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதுலேருந்து ஒரு பலன் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 5% 10% ரிட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாமளே நம்மளை பிடிச்சி இழுத்து கட்டி போட்டால் கூட நம்ம நிற்க மாட்டோம், தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் இந்த கேள்விகள் எல்லாமே இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் பார்க்குற வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். சார் நீங்கள் சொல்கிற தப்பு, அதெல்லாம் நடக்காது, 7% இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது, டேக்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு இந்த தப்புல உங்களுக்கே கிளாரிஃபை ஆகும்னா, நீங்கள் ஒரு டைம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி நிறுத்துறதுக்கு உங்க கட்டி போட்டால் கூட உங்களால் யாராலையும் உங்களை நிறுத்த முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கும். ஜெனரலாக என் லைஃப்லையும் அதான் சொல்லணும்னு நானும் விருப்பப்பட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஒரு கைடன்ஸ் வந்து ஒரு செபியோட கைட்லைன்ஸ் படி ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சார் இருக்காங்க, நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கேளுங்க. நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் மீட் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் அவங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஆரம்பிக்கிறது மட்டும் தான் கஷ்டம், ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கட்டுக்கிடக்காத காலம் மாதிரி நம்மளால லைக் போயிட்டே இருக்கலாம்னு வச்சுங்க. நான் சும்மா ஃபன்னிக்கு சொன்னேன், பட் ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரவீன். This content is for educational purposes only. Consult a finance professional before investing.